நிச்சயமாகவே முடிவு உண்டு. யாருக்குமே தெரியாதா எப்படி நான் பாடி என்னத்தை செய்ய போறேன்? நம்பிக்கை வீண் போகாது. மாதர் பாட்டு சமனதர கதன மசன ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா. அமர மௌஷர பரபதர கமர கதர லியந்தர மௌரி அந்தர மௌரி அந்தர நிகத மௌசல கமர ஷமில பியால மௌதாரன்யா இதேனதய கரவா சப்ரேவன கரவா லியந்தர ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி ஸ்தோத்திர. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து நீ மாமா ஷகதலரம ஊரி ததா ஷபலர மதலர கதன மகன் ஏகதமம ஷபதர. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரே பாதை காட்டுவார், அதிலே நின்று. கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரே பாதை காட்டுவார், அதிலே நடந்தீடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எரிச்சலை விட்டுவிடு, போராமை கொள்ளாதே, எரிச்சலை விட்டுவிடு, அன்பு உன் ஆடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும், அன்பு உன் ஆடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும்.
சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. பயங்கரம்ப்பா. நம்மளால கீபோர்டோட ஓடவும் முடியல, பாடவும் முடியல. ஒரு பவர் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த அபிஷேகம் பெற்றவங்களுக்கு ஒரு 5 minutes ஜோம் பண்ணிட்டு நான் அடுத்த காரியங்களுக்கு நான் போறேன். அபிஷேகம் பெறணும். இதுவரை நான் அபிஷேகமே பெற்றதில்லை. அதே மாதிரி ரேரன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அதே ரேரா தான் ஓடும். பாப்பா 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 அதே பாப்பா பாப்பா தான் ஓடுதுனால உங்களுக்கும் ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அநேக பாஷைகளை பேச ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. புது பாஷைகளை பேச ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பிறந்த குழந்தை உடனே அம்மான்னு சொல்லுமா? எப்ப பேச ஆரம்பிக்கும் குழந்தை? எவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்டேன் உங்கள்கிட்ட கேட்ட எவ்வளவு கஷ்டமான. உங்க குழந்தை எத்தனை வயதுல பேசும்? யாருக்கு தெரியும் பாஸ்டர்? நான் வளர்த்தாதானே, எங்க அம்மா வளர்த்துச்சு, அதுகிட்ட தான் கேட்கணும். எத்தனை வயசுல பேசுவாங்க சிஸ்டர்? ஒரு வயசுல அம்மா அம்மான்னு சொல்லிருமா? என்ன சொல்லும்? அம்மா, இத்த, இன்னி, அப்படிதான் சொல்லும். 2 வார்த்தைகள் தான் சொல்லும். எப்ப அம்மான்னு சொல்லும்? அம்மா 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 அம்மா. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க இத்தேன்னு சொன்னது பல வருஷமா இன்னும் பேசாதனாலதான் இத்தையிலே நிக்குது. அப்ப நீங்க பேச ஆரம்பிக்கணும். நல்லா பேச ஆரம்பிக்கும். வாயை திறந்து நல்லா பேச 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 வியாக்கியானம் பண்ண வரும். பேச பேச அற்புதம் செய்கிற வரும். பேச பேச தீர்க்க தரிசனம் வரும். பேச பேச சுகமாக்குற வரும். பேச பேச எல்லாம் ரீக்காத்தாம விசுவாசம் வரும். பேச பேச எல்லா வரங்களும் கிரிய செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அபிஷேகம் பெறாதவங்க முன்னாடி வாங்க, டக்குன்னு சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்துல வாங்க சீக்கிரம். அந்நிய பாஷை நான் பேசல, எனக்கு பாஷை வரமாட்டது, எனக்கு பிரியமா இருக்குது. ஸ்தோத்திரம். வாங்க, அரை ஒரு நாள் வாங்க, வந்துருங்க. அப்படின்னு வரலைனாலும் வந்துருங்க இயேசுவின் நாமத்துல. அரைகுறை எல்லாம் ஃபுல்லா ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. குழந்தைகள்லாம் வாங்க முன்னாடி. நிறைய குழந்தைகளை இப்ப ஆண்டவர் அழகா அபிஷேகிக்கிறார். 2 வயசு 5 வயசு 7 வயசுலாம் அழகா அபிஷேகம் பண்ணிடுறாரு ஆண்டவர். தம்பி வாயா, ஒண்ணு இல்லையா? சரி, அபிஷேகம் பெறதுக்கு தேவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாஞ்ச. என்ன நிரப்புங்கப்பா. வாஞ்சை இல்லாம தாகம் இல்லாம கர்த்தர் நிரப்பவே மாட்டார். வாஞ்ச இருக்கணும். என்ன நிரப்புங்கப்பா. எப்படி தாகம் இருக்கணும்னா, இந்த தாகம் எப்படி இருக்கணும்னா, வெயில் காலத்துல வறண்டு போய் இருக்கும் நிலம், பிளந்து. வயல்வெளியில பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல பிளந்து போய் இருக்கும் அந்த நிலம். ஒரு சொட்டு தண்ணி விழுந்தா கூட டக்குன்னு உறிஞ்சிடும். மழை சாரல் விழுந்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு உரியும். நீங்க மழை பெஞ்சதுக்கு அப்புறம் விரிஞ்ச நிலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி இருக்காது. என்னன்னா வாஞ்ச தாகம், அதுக்குள்ள தாகத்துல அப்படி இழுக்குது. இந்த தாகம் உங்களுக்கு இருக்கும்னா இயேசு உங்களை நிரப்ப போறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாகம் இல்லாம கர்த்தர் செயல்படுத்த மாட்டார். ஆவிக்குரிய திருப்தி இருக்கவே கூடாது. நான் நல்லா பாடுறேன், இன்னும் பாடு,
நான் நல்லா பிரசங்கப்படுறேன், இல்ல இன்னும் நான் நல்லா நிரம்புறேன், இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல திருப்தி இருந்தாவே கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தியே படக்கூடாது. இன்னும் 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 அதிகமா, இன்னும் அதிகமா. அப்ப தாகம் இருந்தா கர்த்தர் உங்களை நிரப்புறார். ஒண்ணு. ரெண்டாவது, வாயை நல்லா திறக்கணும். சோத்திரம் 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 நிரப்ப மாட்டார். உன் வாயை விரிவாய் தர நான் உன்னை நிரப்புவேன். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 நல்ல வாயை திறக்கணும். நிறைய பேரை பார்த்துருக்கிறோம், வாயை திறக்காத ஆளுகளை கர்த்தர் நிரப்பவே முடியாது. வாயை நல்லா திறக்கணும். நல்ல ஸ்தோத்திரம் 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 நல்ல விரிவா தெரிஞ்சு நல்ல ராகா தாபா யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என் வாயை திறக்கிறேன், கர்த்தர் நிரப்புறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நீங்க எல்லாரும் சரி, எல்லாரும் சரி, எல்லாருக்கா ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் சரி நல்ல விரிவா திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூணாவது, சந்தேகப்படாம பேசணும். சந்தேகம் வந்துச்சுன்னா அபிஷேகம் அறகுறையா கீழே அப்படியே ட்ரைன் ஆயிரும். சந்தேகமே படக்கூடாது. நான் பேசுறது சரியா, ஐயோ வளர்றனே, ஐயோ தப்பா பேசுறனே, என் வார்த்தை ஒன்னும் புரிய மாட்டுதே, என் வார்த்தையில தடுமாற்றம் இருக்கு, எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சந்தேகமே படாம ரேரன்னு வந்துச்சா ஸ்தோத்திரம் பண்ணும் போதே நாக்கு வளர ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்த. சில ஆள் ஸ்தோத்திரத்தை விடவே விடாது. ஸ்தோத்தத்னா என்ன வருது? வாய் நாக்கு என்ன செய்யுது? உளர ஆரம்பிக்குது. அதைத்தான் சொல்லணுமே தவிர அதை நிப்பாட்டிட்டு ஸ்தோத்திரத்துக்கு போக கூடாது. அப்ப சந்தேகப்படாம பேசணும், வாஞ்ச இருக்கணும், சத்தமா பேசணும், வாயை திறந்து சந்தேகப்படாம பேசணும். கண்ணை மூடி வேடிக்கையே பார்க்க கூடாது. பக்கத்துல என்ன பேசுறேன் அப்படி வேடிக்கையே பார்த்தேனாலும் போச்சு. இப்ப ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்கு தாகம் இருக்கும்னா, உங்களுக்கு வாஞ்ச இருக்கும்னா, நீங்க சத்தமா பேசுனீங்கன்னா, சந்தேகப்படாம நீங்க பேசுனீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்ப போறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடி, ரப்பனே ஷபானா, எல்லாரும் கண்ணை மூடி, நல்ல கண்ணை மூடி அபிஷேகம் பெறாதவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். சொல்லுங்க, நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். இன்னைக்கு அப்பா என் மேல ஒரு அக்னியை போடுவான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கை இதுக்கப்புறம் ஃபயரா மாற போய் சொல்றவங்க சேர்ந்து பாடி அவர் நாமத்தை மேம்படுத்தலாம். நல்ல கையை தட்டி, அக்னியாய் இறங்கி வருகிறவரே, அக்னியாய் பதிலளிக்கிறவரே, நல்ல கையை தட்டி சேர்ந்து பாடி. ஏமல் அக்னியா வாங்கப்பா, கேளுங்க கேளுங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ரபாபா ஷக்கே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அழகாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அழகாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஒருத்தரா இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. ஒரு எலியா பாகாலின் தீர்க்கதரிசியில மொத்தமா முறியடிச்சான். இன்னைக்கு ஒரே ஒரு ஆளா நீ இருக்கிறது கவலைப்படாத, உன் பின்னாடி பரலோகம் இருக்குது. தன் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படிகளை எதிர்த்திடுவே. தன் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படிகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, come on church,
அசைவாடும் அனலாக்கும் அக்கினி Yes Lord அசைவாடுங்கப்பா அனலாய் மாற்றுங்கப்பா one more time அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி அசைவாடும் அனலாக்கும் அக்கினி சுவாலையே வழிமாறி கீழ்தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார் வழிமாறி கீழ்தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார் நன் கடலினாரை நோக்கி குதித்தாலும் நன் கடலினாரை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார் கூப்பிடுங்க கூப்பிடுங்க அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் ஷபலபதி அந்தரபலப கனம ஷெகெடே ரபபபபபப ஷகபல ரகடெலபலோ எங்கள் அக்கினி ஜுவாலையே எத்தனை ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. நாளைக்கு சொல்றேன், ஒரு ஜீவன் இது உங்க மேலேயோ உங்க குடும்பத்தின் மேலேயோ கற்றறி போது நதியா கட்டளை போறாரு. ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடக்கும், என்னை அழைத்தவர் கரம் நடக்கும். அசைவாடும் அசைவாடும் சிலர் மேல இப்ப ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்து விட்டார். சிலர் மேல ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்து விட்டார். Just receive, just receive, just receive. Come on church. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒழுங்குபடுத்துறாங்க. சொல்றோம், குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் பிரயாசத்தோடு கூட ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா கூடி இந்த நாளை செபிக்கிறாங்க. சோத்திரம். அதனால தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், இன்றைக்கு நடக்கிறது என்று சொல்லி அறிவிப்பு கொடுப்பார்கள். தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த கூட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? சத்தமானவர்கள் அல்லே சொல்லுங்களேன். ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். சோத்திரம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் அழைத்து கொண்டு வந்ததான நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினீர். அன்றைய பலவீனப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கினீர். ஹல்லேலூயா. வரங்களை கர்த்தர் கொடுத்தீர், கிருபைகளை கர்த்தர் கொடுத்தீர். நம்முடைய மகிமையை எங்கள் மத்தியில் ஆவியானவர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ இங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு பெரிய விடுதலையோடு கூட நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராக. பிரயாணமாய் புறப்பட்டு வந்த ஒவ்வொருத்தருடைய பிரயாணத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். சுகபத்திரமாய் அந்த இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டம் இன்னும் விருத்தி ஆகணும், இன்னும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிரயாசப்பட்ட பாஸ்டர் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஆசீர்வதியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோங்க தாவே. கர்த்தருடைய விலகாத கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நடத்தட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை நமக்கு இருக்கிறதால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் உங்களோடும் எல்லா ஊழியக்காரர்களோடும் எல்லா தேவ மனுஷர்களோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இருக்க இருக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்